கண்டிப்பாக தேசியவாதிகள் அத்தனை பேரும் ஆதரிக்க வேண்டிய ஒரு திரைப்படம். பரமசிவன் பாத்திமா 6ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. அதை பற்றி தான் சில தகவல்களை உங்களுக்கு நான் பகிர்ந்துக்கணும். விஷயம் என்னன்னா, பரமசிவன் பாத்திமா இது படத்துக்கு பேர். இந்த படத்தினுடைய ட்ரெய்லரை திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெளியிட்டிருந்தாங்க. உங்களுக்கு தெரியும், ஒரு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவங்க அப்போ ஒரு மாநில தலைவராக இருந்த நேரத்தில் ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி கூட இருக்கலாம். அப்போ வெளியிட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் இதே ட்ரெய்லரை அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இது ஒரு பலருக்கும் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் பிரிவினைவாதின்னு சொல்லுவேன், நான் பிரிவினைவாதம் பேசக்கூடிய சித்தாந்தம்னு சொல்லுவேன். அவர் அந்த பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தேசியவாதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ். 2 பேரும் ஒரு புள்ளியில ஒன்று சேர்றாங்க. அது ஒரு படத்தினுடைய ட்ரெய்லரை அவங்க ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு இதை ஊக்கப்படுத்துறாங்க. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, திரு அண்ணாமலை ஐபிஎஸ் கண்டிப்பாக இதை பற்றி, இந்த படத்தை பற்றி தெரியாமலாம் அவர் செய்யக்கூடிய ஆள் கிடையாது. ஏன்னா அவர் எந்த படத்துக்கும் பெரும்பாலும் மற்ற படங்களுடைய டீசரோ இல்லைன்னா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷனோ எதுலையும் கலந்துக்க மாட்டாங்க. வழக்கமாக பெரும்பாலும் கலந்துக்கிறது வாய்ப்பில்லை, ரொம்ப அரிதாக தான் இருக்கும். அப்போ இந்த படத்துக்கு ஏன் அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் நான் உள்ளே இறங்கி கொஞ்சம் சில விஷயங்களை தேட ஆரம்பித்தேன். இந்த படத்தினுடைய சில விஷயம், படத்தை பார்த்தேன். அது முழுக்கவே நாங்கள் சென்சார் பர்பஸுக்கு பார்த்து அதை ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஒரு வேலை எங்களுக்கு இருந்தனால அதை நம்ம பார்த்தோம். அதில் உள்ள விஷயங்கள் மொத்தத்தையும் நான் வெளியே சொல்லக்கூடாது, தப்பாக போயிடும். இப்போதைக்கு படம் ரிலீஸ் ஆன பிறகு பேசலாம். அப்போ அந்த திரை விமர்சனமாக நான் இப்போ அதை பற்றி பேசலை. முக்கியமான மேட்ரு என்னென்னா, இது மத மாற்றம் சம்பந்தப்பட்ட படம். எப்படி தமிழ் சமுதாயத்தை, குறிப்பாக இந்துக்காரங்களை கொலையடித்து ஆசை காட்டி மதம் மாத்தினாங்கிறது தான் இந்த படத்தினுடைய கரு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அப்படி தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே நுழையும் போது வேறு மாதிரி இவங்க கதையை சொல்லிட்டு ஆரம்பித்து அப்படி போயிட்டு இருக்கும். ஆனால் உண்மையிலே அடிநாதம் அது கரு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா இதுதான் விஷயம். இதில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் அதில் ஒரு நடிக்கவும் செய்திருக்காரு. போலீஸ் அதிகாரியாகவும் இந்த படத்தில் பரமசிவன் பாத்திமாவில் நடிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி அவர் தமிழ் குடிமகன்கிற படத்தை அவர் டைரக்ட் பண்ணியிருந்தார். அதுக்கு முன்னாடி பெட்டிக்கடைங்கிற படத்தை டைரக்ட் பண்ணியிருந்தார். இந்த படம் எல்லாமே நாங்கள் தான் சென்சாருக்கு இது பண்ணியிருந்தோம். இப்போ இந்த படத்தில் அந்த இதை நான் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஒரு வகையில் பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எதிரணியிலிருந்து ஒருத்தர் அது இன்னும் சொல்ல போனால் அந்த இசைக்கு கார் வண்ணன் அவர் தான் இயக்குனர். அவர் நாம் தமிழர் கட்சியில் ஒரு நிர்வாகியாக இருந்தவர். நேற்றைக்கு கூட இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு நிகழ்ச்சி நடந்திருக்கும். அந்த வீடியோ யூடியூப்ல இருக்கு, நீங்க பாருங்க. அதுல ராவணா டிவியில இதை லைவ்ல கூட பண்ணாங்க. இன்னும் நிறைய இதுல இது இருக்கு, நீங்க அதுல பாருங்க. மேடையில சீமான் இருந்திருப்பாரு, சாட்டை துறைமுருகன் இருந்திருப்பாரு. இவங்க தான் நேற்றைக்கு இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இதை இசை வெளியிட்டதே அவங்க தான் வெளியிட்டாங்க. அப்போ முழுக்க இது நாம் தமிழர் சம்பந்தப்பட்ட அந்த அந்த சித்தாந்தத்தை ஏற்று உள்வாங்கிக்கிட்ட ஒரு இயக்குனர், ஒரு நபர், ஒரு திறமையான மனிதர். அதில் நம்ம குறை சொல்ல முடியாது. அப்ப அவர் இந்த படத்தை, இந்த கதையை எடுத்திருக்காருன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி, இன்ப அதிர்ச்சியா இருந்துச்சு. அதாவது தமிழ் தேசியவாதிகள் இந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமா, அதுவும் தேவைதான். அதுலயும் எல்லாருமே இதை பண்றது இல்லை. இருந்தாலும் அதில் பண்ணா அதையும் நம்ம பாராட்ட தான் செய்யறோம், நம்ம அதை கொண்டாடுறோம். அதே சமயத்துல நமக்கு எதிர் சித்தாந்தமா நம்ம இரட்டிப்பு ஸ்டெப் எடுத்து அவங்கள கொண்டாடணும். கண்டிப்பாக அதை நம்ம ஊக்கப்படுத்தணும். அந்த எண்ணம் எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னு தோணுச்சு. ஒரு டயலாக் சொல்றேன். அதாவது ஊருக்குள்ளால இந்த ஊருக்குள்ள மதம் மாற்ற கும்பல் வரக்கூடாதுங்கிற மீனிங்ல போட்டு நிறைய ஊர்களில் இருக்கும். அதாவது மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் மதம் மாற்றத்துக்கு இந்த ஊருக்குள்ள நுழையக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லையில போர்டு வச்சிருப்பாங்க. இந்த படத்துலையும் அதே மாதிரி ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு இருக்கும்போது அந்த இதுல தாண்டி போகும்போது அந்த போர்டை பார்த்த உடனே ஒரு டயலாக் அந்த இடத்துல வரும். இதே மாதிரி ஒரு போர்டை இமயமலையில வச்சிருந்தா வெள்ளைக்காரனும் வந்திருக்க மாட்டான், கொள்ளைக்காரனும் வந்திருக்க மாட்டான். யாரே கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களும் இந்தியாவில் படையெடுத்து இங்கே இந்த மதமாத்த வேலையெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி கொள்ளைக்காரங்க யார் முஸ்லீம்கள் இங்கே மதமாத்து கொள்ளையடிக்க மதமாத்தினது இதையும் செய்திருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படி அது ஒரு வகையில் நகைச்சுவான ஒரு இருந்தாலும் ஆக்கப்பூர்வமாக இருக்கும். இதே மாதிரி இதில் இன்னமும் எனக்கு அதிர்த்த இன்ப அதிர்ச்சியாக இருந்தது என்னென்னா, விமல் இதில் கதாநாயகன். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா விமல் இதில் கதாநாயகனாக நடிச்சிருக்காரு. விமல் ஒரு பெரிய நடிகர். அவருக்கு இது 34வது படம்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு அவர் இவ்வளவு படங்கள் நடித்து ஒரு பிரபலமான ஒரு நடிகர் இதில் கதாநாயகனா அந்த படத்தை நடித்து அவருக்கு வாயினாலே பல டயலாக்குகள் எல்லாம் இதில் பேசுவாங்க. அப்போ அதை சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் சாயா தேவி தான் கதாநாயகியாக நடிச்சிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் மிகப்பெரிய ரோல்னு சொல்லணும் இந்த படத்தில்.
ரொம்ப அற்புதமான விஷயத்த பண்ணியிருப்பார். அது நீங்கள் ட்விட்டர் இதில் ட்ரெய்லர்லாம் கூட பார்த்துருப்பீங்க. பாதிரியார் கேரக்டரில் வந்திருப்பார். ஆனால் கடைசியில் என்ன போய் முடியுதுங்கிறதெல்லாம் அந்த நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சிடுங்க. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் வந்து அவரும் நிறைய டயலாக் எல்லாம் பேசியிருப்பார், நிறைய இருக்குது. அதே போல் மனோஜ்குமார், ஸ்ரீ ரஞ்சனி, காதல் சுகுமார், அப்போ ஆதிரா, அருள்தாஸ், அப்புறம் வந்து கூல் ஜெயந்த், இப்படி இந்த படம் முழுக்க நிறைய அது கூடவே சேர்ந்து இசைக்கு கார்வண்ணன் ஒரு போலீஸ் அதிகாரி கேரக்டர்லையும் நடிச்சிருக்காரு. படம் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா சுகுமார் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேமராமேன். இந்த மைனா படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும். அந்த மைனா படத்தில் எப்படி அந்த இயற்கையை, அந்த வனத்தை வந்து எப்படி இயற்கையை வந்து அருமையாக கொண்டு போய் திரையில் காணிச்சாங்களோ, அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து அந்த ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காடு அது ஒரு மலை கிராமத்திலிருந்து கதையை ஆரம்பிக்கும். அந்த கதைக்களம் மலை கிராமத்தில் இருக்கனால தேனி பக்கத்தில் ஒரு மலை கிராமம் வரும், அந்த பேரெல்லாம் வேண்டாம், அந்த இதில் நடக்கிறோம். அப்போ அது வந்து அந்த இயற்கையோடு சேர்ந்ததுங்கிறதுனால அதை கேமராவில் ரொம்ப ரொம்ப அழகாக அற்புதமாக காட்டியிருப்பாங்க. மற்றபடி வந்து மொத்தத்தில் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் பாருங்கள், அவசியம் பார்க்கணும். அதனால தான் இவ்வளோ தூரம் நான் இதுக்கு வந்து வீடியோ போடுறத ஒரு 1.5 மாதமாக நிப்பாட்டி வச்சிருந்தவன் இந்த படத்துக்காக நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் காரணம் இதுதான். மற்றபடி வந்து இசைக்கு முக்கியமான விஷயம் வந்து இது மத மாற்றம் சம்பந்தப்பட்ட படம். அதை வந்து தொற்றுருக்காங்கன்னு சொல்ல விட அழுத்தமாகவே உள்ள இறங்கி இவர் வந்து இந்த படத்தில் காட்சிப்படுத்தியிருக்காரு. அதை வந்து திரையில் கொண்டு வந்திருக்கார், உயிரோட்டமாக கொஞ்சம் அழுத்தமாகவே கொண்டு வந்திருக்கார். ரொம்ப ரொம்ப வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து இசைக்கு கார்வண்ணன் அவர்கள் செய்திருக்காரு. அவருக்கு ஒரு ராயல் சல்யூட். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு தரம் இந்த படத்தை வந்து ஆதரிக்கணும். நம்முடைய சித்தாந்தவாதியை எடுத்தாலும் நம்ம ஆதரிக்கணும். நம்முடைய எதிர் சித்தாந்தவாதி இந்த இசைக்கு கார்வண்ணன் மாதிரியானவங்க வந்து ஒரு எதிரணியில சித்தாந்தத்தில் இருந்து வந்து இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதை கொண்டாடணும். நாம ஒரு தேசியவாதி, இந்த படத்தை கொண்டாட வேண்டிய நபர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் நான் சொல்லியிருக்கேன். அவசியம் நம்ம அனைவருமே இந்த படத்தை முடிஞ்சவங்க கட்டாயம் திரையரங்கத்தில் போய் இந்த படத்தை பார்த்து குடும்பத்தோட போய் பார்த்து இதை கொண்டாட நம்ம பிள்ளைகளுக்கும் தெரியணும். அந்த விஷயங்கள் எல்லாம், இந்த கதைகள் எல்லாம் தெரியணும், அவசியம் தெரியணும். அவசியம் போய் பார்த்து நீங்கள் வந்து இதுக்கு ஆதரவு அளிக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து கொண்டாடுவோம், ஆதரிப்போம். நன்றி, வணக்கம்.